மிஸ்டர் கங்கா, என்னைய கூப்பிட்டோம்லே? ஆமா, உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாரை கூப்பிட முடியும்? என்ன பத்தி முக்கியமான விஷயமா? ரோசி உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான விஷயம். ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்? ரோசி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உன்கிட்ட சொல்லிட்டாளா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கறா? நீங்க நினைக்கிறது தப்பு. அவளும் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஆனா நீங்க அந்த ராஜாவோட கோஷ்டியில இருக்கிறதுனால அவ பழகிறதுக்கு தயங்குறா. அப்படியா? நீங்க அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே ரோசி உங்களை ஏத்துக்குவா. ரோசி என்ன பார்த்து ஒரே ஒரு முறை கண்ணடிக்கிட்டோம். இப்பவே போய் அந்த பேரல செருப்பால அடிச்சிட்டு வரேன். அவ்வளவுதானே? கொஞ்சிருங்க. ரோசி, உன்னை ரொம்ப நேரமா ஆளே காணோம். எங்கடா போயிருந்த? என்னடா இது மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உம்முன்னு வந்துகிட்டு இருக்கா? ரோசிய பஸ் ஏத்தி விட்டு வந்திருப்பானா? இதெல்லாம் கசாப்பு கடை நாய் கேஸ்டா. அது என்னடா இது கசாப்பு கடை நாய் கேஸ்? தெரியாதா? தெரியாதே. இங்க பாருடா, கசாப்பு கடை வழியா போற நாய் உரிச்சு தொங்குற ஆட்டை பார்த்துட்டு நமக்கு தான் கிடைக்குன்னு அங்கேயே உட்கார்ந்துரும். கடைக்காரன் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வித்துட்டு கடையை மட்டும் போயிடுவான். அதுக்கப்புறம் நாய் நாக்க தொங்க போட்டு வந்து சேரும். ஆக கங்கா ஒரு கசாப்பு கடை நாய்ங்கற இல்லங்கற. என் காதல் நிறைவேறாம போறதுக்கு காரணமே இவன் தான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை தாண்ட சொல்றேன். அறிவு கட்ட முட்டலாம். இனிமே ஒரு பயலை என் மூஞ்சில முடிக்க கூடாதுடா. ராஜா, உனக்கு செத்து தான் சொல்றேன். குட் பை. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுற அதே நேரத்துல கங்கா ஏமாற போறானேன்னு எனக்கு வருத்தமா இருக்குடி. கங்கா ஏமாற போறது இல்ல. என்ன அப்படி பாக்குற? நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை ஏத்துக்கோன்னு பழமையா இருக்குடி. எப்ப எனக்காக ஃப்ரெண்ட்ஸையே தூக்கி எறிஞ்சாரோ அப்படிப்பட்டவர் ஏமாத்தலாமா? நான் கங்காவை லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இனிமே டூயட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாவள்ளி, அம்மா என்னாச்சு? நீங்க சொன்னபடி நான் செஞ்சேன். எடுத்த எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. தட்ஸ் குட். ராஜாவோட கூட்டத்துல இருந்து ஒருத்தரை பிரிச்சுட்டேன். இனிமே அவன் ராஜா மூஞ்சிலே முழிக்க மாட்டான். ஆமா, அவன் பிரிஞ்சதுக்கு நீதான் காரணம்னு ராஜாவுக்கு தெரியுமா? தெரியாது, கவலைப்படாதீங்க சார். நான் ரொம்ப உஷாரா நடந்துக்குவேன். ஆமா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இட்ஸ் வெரி சிம்பிள். இத பத்தியா, இந்த பென்ஸ் எல்லாம் ஒரே கட்ல கட்டு கோப்பா இருக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு உருவிட்டா கரகலத்து போகுது. அதுதான் தியரி. எவ்வளவு பெரிய தத்துவம். ஏன் சார், நான் ஒரு பென்சிலை உருவி எங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுமா? உருவ வேண்டாம், உருப்படியா ஏதாவது காரியம் இருந்தா சார் இப்படி இந்த மாசம் வயசு. ஆமா. சோவள்ளி, நெக்ஸ்ட் மூவ் அடுத்த ஆளை அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும். ஓகே டாடி, ஈவினிங் வந்து அனுப்புங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? சார், மனோகரோட அப்பா நான் தான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். வேண்டாம், பரவாயில்ல, நான் போறேன் சார். இருமா, ஏதோ விஷயம் சொல்ல வந்த. போற? நான் ஜோசியத்தை நம்புறேன்ப்பா. ஒரு நல்ல கிரகத்தை கெட்ட கிரகம் சந்திக்கும் போது கெட்டதா தான் நடக்கும். மனோகர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணானா? ஐயோ, அப்படி இல்லாதத பொல்லாதத எல்லாம் சொன்னா நாக்கு வெந்துரும் சார். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமானவர் சார். வேற என்னதாமா சொல்ல வந்த? உள்ளத சொல்லிடுவா சார். சொல்லுமா. இந்த காலேஜ்ல ஒரு செட் இருக்கு. அத்தனையும் சூப்பர் பொறுக்கீங்க. அப்படியா? உலகத்துல இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஹை ஸ்கூல்லயே அத்துப்படி சார். அவங்க தான் சார் உங்க மகனோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மனோகர் வாயில சிகரெட் வாசனை அடிக்குதுன்னு நீங்க வீட்டுல திட்டினீங்களா? இனிமே சிகரெட் பிடிச்சா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். சிகரெட் பிடிச்சானாமா? இல்ல, நீங்க சொன்னத அப்படியே உங்க மகன் இங்க வந்து சொன்னதுக்கு அந்த பசங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சார்? என்ன சொன்னாங்க? அப்பாவாவது கிப்பாவாவது இன்னொரு சிகரெட்டை பத்த வச்சு உங்க அப்பா மூஞ்சிலே ஊதுடா, சரியா போயிடும். அப்படி எல்லாம் சொன்னாங்க சார். அப்படியா சொன்னாங்க? ராஸ்கல்ஸ். யாருமா அந்த காலி பசங்க? அதோ. டேய் மனோகர், வாடா இங்க. ஐயா, உங்க சங்காத்தமே வேணாம். கோடி நமஸ்காரம். ஆள விடுங்கடாப்பா.
என்ன அப்படி பாக்குற? நான் தான் நிறுத்தினேன். கஞ்சிக்கு செத்ததெல்லாம் குளிக்கவா பணத்தை செலவு பண்ணி பம்ப் செட் போட்டு வச்சிருக்கேன்? அக்கா கண்ணு எரியுதுக்கா. ஐயா அறுப்பு தேய்ச்சிட்டேன். கண்ணீர் எரியுதுன்னு குழந்தைங்க சொல்றாங்க. கண்ணு எரிஞ்சா கண்ணீர் நிறைய வரும். அதுல குளிப்பாட்டி கூட்டிக்கிட்டு போ. நீங்க வாங்க, வேற எங்கேயாவது போய் குளிக்கலாம். நான் தான் போட்டு விட்டேன். நல்லா குளிச்சுட்டு போங்க. காசு இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. கஞ்ச பையன். அதான் எப்பவும் கலகலன்னு இருப்பான். 2 நாளா குறுகுறுன்னு இருக்கான். மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். என்ன எதுன்னு விசாரிச்சினா நாம ஏதாவது செய்யலாம்ல. சரிங்க. தம்பி டிஃபன் சாப்பிட வரலையா? வேண்டாம் நீ இப்ப வேண்டாம். சாப்பாட்டை தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன கவலை? செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பின்னையே வருத்தமா இருக்க. காரணம் என்னங்கறத என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல நீ காலேஜ்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சண்டை கிண்ட போட்டியா? என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. 5வது ஆளை பிரிக்கணும், அவ்வளவுதானே? கற்பூர மூளைங்க. கையில வத்தி பட்டி இல்லையா? குளித்துற போறீங்க. பரவாயில்லையே, ஜோக் கூட அடிக்கிறீங்க. அருள்வாக்கு அருணகிரின்னு சும்மாவா சொன்னாங்க? அதோ வரானே, அவன்தான். பானா வடிவத்துல மீசைய தொங்க விட்டுருக்கான். அதை நான் நிமித்திடுறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹாய் பாப்பாஸ். என்னது பதிலே காணும்? சைட் அடிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவனுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. மகனே, என்னையா? உன்னைத்தான் அழைக்கிறேன். வா மகனே. என்ன? வா மகனே, உட்கார். யோ, நீ உட்காரும்பா கையை நீட்ட சொல்லுவா, காசு கேப்ப. பஸ்ஸுக்கே காசு இல்லாம வித்தவுட் டிக்கெட்ல போலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதே மகனே, காசு என் கைக்கு ஏற்கனவே வந்து விட்டது. அவள் கொடுத்து விட்டு சென்று விட்டாள். சென்று விட்டாளா? யார் அவள்? மகமாய். அவள்தான் என் குலதெய்வம். அவள்தான் உன் வாழ்க்கையை பற்றி விவரமாக சொல்லுமாறு என்னை அனுப்பினாள். சொல்லி இருப்பா. யோ, என் பரீட்சையை பத்தி ஏதாவது சொன்னாரா? பாஸ் ஆயிருவனா? பரீட்சையில் நீ பாஸ் ஆகி விடுவாய். உன் ஆயுள் தான் ஃபெயில் ஆகிவிடும். என்னையா சொல்ற? நீ இறந்து விடுவாய். உன் ஆவி பரவாத்தில் பறந்து கொண்டே இருக்கும். கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லையா? விவரமா சொல்லியோ? சொல்கிறேன். உனக்கு ராஜா என்று ஒரு நண்பன் உண்டல்லவா? உண்டு. 60ஆக இருந்த நீங்கள் இப்பொழுது 20ஆக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆமாம் தாயே. அந்த 20 இப்பொழுது ஒருவராக போகிறீர்கள். ஏன், ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்தா? இல்லை, ராஜாவால் உனக்குத்தான் ஆபத்து. என்ன சொல்றீங்க? அந்த ராஜாவிடமிருந்து உடனே நீ பிரிந்து விடு. இல்லையேல் கண்ட துண்டமாக வெட்டப்படுவாய். அப்படி ஒண்ணும் ராஜா கத்தியோட அலையிற ஆள் இல்லையே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உன் ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். அறுத்து விடுவான். உடனே பிரிந்து விடு. பிரிந்து விடு, பிரிந்து விடு, பிரிந்து விடு. ராஜாவுக்கு துண்டு பிளேடும் பேராயுதம். என்ன கொண்டாத, என்ன கொண்டாத. இங்க வாடா சாலே, ப்ளீஸ். ஐயோ, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன கொல்ல வேண்டாம். என்ன காப்பாத்துங்க. சாலே, என்னடா என்ன பைத்தியக்கார பையன்? என்ன கொன்னுடுவான். கொல்ல வேணாம். கொன்னுடுவான். விளையாட்டுத்தனமா பேசுறா. ராஜா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. ஐயோ, நீங்க காப்பாத்துங்க. நான் இனிமே உங்க பக்கம். அலமேலு, ஏய் செவிடு. வாங்கய்யா. வள்ளி இல்ல? இருக்கா, வர சொல்றேன். வள்ளி. வணக்கம்யா. வணக்கம்மா. உங்களை பார்க்கதான் வீட்டுக்கு போனேன், நீங்க இல்ல. என்னம்மா விஷயம்? ரேஷன் வாங்கணும். ஒரு 20 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா கூலி வாங்கணும்னு கொடுத்துறையா. இந்த 25 ரூபாய பெரிய கடனா நினைக்காத. இதை நீ திருப்பி தர வேண்டாம். வரேங்கய்யா. குட் மார்னிங் சார். வாங்க உள்ள உட்காருங்க. பரவாயில்லம்மா. டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஆமா, போட்டி என்னாச்சு? என்ன முழிக்கிற? புரியல? கிரிக்கெட் போட்டி. போட்டி அதுவா? கிராண்ட் சக்சஸ். அத்தனை விக்கெட் அவுட். கேப்டன் அம்போர் கிரவுண்ட் சுத்திட்டு இருக்கா. வெரி குட். என்ன போட்டி கிட்ட பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ காலையில விளையாட்டு போட்டி, அதுல வள்ளி ஜெயிச்சிருச்சு. இவளுக்கு எதுக்கு போட்டி இல்ல?
என்ன படிக்கணும்னு சொல்லுங்க, படிச்சு கலெக்டர் ஆகணும். பள்ளி நீ வேணா பாரு, இனிமே அந்த ராஜா ஒட்டி பாம்பா அடங்கிடுவான். ராஜா வரடா. என்னடா கிளாஸுக்கு எல்லாரும் சீக்கிரமா வந்துட்டீங்களா? நான் என்னடா செய்யக்கூடாது தப்பா செஞ்சுட்டேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் அவாய்ட் பண்றீங்க? லதா, அப்பா சவிக்கமா இருக்காரா? நான் விசாரிச்சுடா, சொல்லுமா? குண்டா பேச்ச மாத்தாதடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. டேய், உங்க தாடா கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. டேய் என்ன கத்துற? நீ கேட்ட பதில் சொல்லுமா? குடிக்கல விலகிட்ட பொத்திட்டு உட்கார்ற. அன்னைக்கு என் கூட ஹோட்டல்ல தின்றப்ப மட்டும் பிடிச்சிருந்தாடா? டேய், என்ன பெரிய சாப்பாட பத்தி பேசுற? எங்க அப்பா வாங்கி கொடுத்ததால நான் இப்படி இருக்கேன். நீ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றியே, மூஞ்சியா பாரு. சாப்பாட்டை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறியே. அல்போ அல்போ அல்போ. அட முன்னாடி என்ன கட்டி பிடிச்ச? டேய், அவனை தொட்டு அடிச்சா தூக்கி ஊதிடுவான். அச்சே வேலை பார்த்து உட்காரு. ஏய், இப்ப என்னடா பண்ணுறீங்க? ராஜா 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 ராஜா. என்னடா இது? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? சுச்சோ. டேய் என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா, அவனாத்தான். புரியுற மாதிரி சொல்றா. இவன் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த அவளுக்கும் இவனுக்கும் ஒரு இது. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதுக்கப்புறம் அடித்து நொறுக்குவதற்கு அந்த பொண்ணோட அப்பனும் நோக்கினான். எடுத்தான், அடித்தான், ஒடித்தான், முடித்தான். ஐயோ. டேய் அவனுக்கு வந்த மாதிரி உனக்கு வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்டா. இப்படி ஒரு வேண்டுதலா? நான் என்ன இழிச்ச வாயனா? அப்பனே இல்லாத பொண்ணா பார்த்து நான் காதலிப்பேன்டா. Dear friends, நான் இங்க உங்க முன்னால நிக்கிறது உங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கலாம். அது நியாயம்தான். ஏன்னா காலேஜுக்கு வர்றதே கலாட்டா செய்யத்தான் நினைச்சோம். மத்தவங்களை கேவலப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டோம். பல பேரோட மனசையும் புண்படுத்த வந்தான் நான். அதுக்காக இப்ப வருத்தப்படுறேன். உயிருக்கு உயிரா பழன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என் கூட பேசுறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. தனிமை இருக்க, அது ஆயுள் தண்டனைக்கு சமம். அதை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பாவத்தின் சம்பளமா அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் என் சுயநலத்தோட கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன வெறுத்தாலும் ராஜான்னு ஒருத்தவங்க கூட படிச்சாங்கிறத எப்பவாவது நீங்க நினைச்சா அதுவே எனக்கு போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தவறுகளுக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்க. இதுதான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம். இனிமே நான் காலேஜுக்கு வரப்போறதில்ல. குட் பை. ராஜா, என்ன வழி இந்த பக்கம் வந்திருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்களை பிரிச்சு உன்னை வருத்தப்பட வச்சது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆத்திரப்படுவியா? ஆத்திரப்பட மாட்டேன், ஆனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் வழி அது? நான் தான். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும்ன்றதுக்காக அப்படி செஞ்ச வள்ளி? ஆமா, ஆனா நீ மனசு மாறி கிளாஸ்ல வெளிப்படையா மன்னிப்பு கேட்டதோ உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. அதே சமயம் நீ படிப்பையே விட்டுட்டு போறேன்னு சொன்னதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் படிப்பு வீணா போக கூடாதுன்னு உன்னை பழி வாங்கினதுனால உன் படிப்பு வீணாகிறத நான் விரும்பல. ராஜா, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நீ காலேஜுக்கு வரணுங்கிறதா என் வேண்டுகோள். என்ன ராஜா, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? காலேஜுக்கு வரேன்.